தென்னிந்திய அரசுகளில் குறிப்பாக தமிழகத்தில் காலங்காலமாக ஆண்கள் வேஷ்டி சட்டை அணிவது ஒரு கலாச்சாரமாகவே இருந்து வருகிறது. வெள்ளை வேஷ்டி சட்டைகள் இருந்தாலே அரசியல்வாதிகள் என அடையாளம் கண்டு கொள்ளும் அளவுக்கு அது பிரபலமாகும். எனினும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர அரசியலில் குதித்த போது அது உடைத்தெறிக்கப்பட்டது. சாதாரண சட்டை, கால் சட்டை, செருப்பு சகிதமாக அவர் வலம் வந்தது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. சட்டமன்றத்திலும் முந்தைய திமுக அரசின் துணை முதல்வராக அரசு விழாக்களில் கலந்து கொண்ட போதும் கூட அந்த சாதாரண உடைகளிலேயே அவர் கலந்து கொண்டார். இப்போது அதைவிட முற்றிலும் பெரும் மாற்றமாக தமிழக முதல்வர் விஜயின் ஆடை பாணி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மெர்சல் பட பாணியில் வேஷ்டி சட்டைகள் கலக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட விஜய் நேற்றைய பதவியேற்பு சடங்கில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கோட்ஷூட் அணிந்து பங்கேற்றது பேசும் பொருளாகியுள்ளது. இதுவரை இப்படி ஒரு ஸ்டைலான முதலமைச்சர் ஏன் அரசியல்வாதியை கூட பார்த்ததில்லை என அவரின் தீவிர ரசிகர்கள் மட்டுமின்றி இணையவாசிகளும் ஆச்சரியத்தில் பாராட்டு மழை பொழிகின்றனர். அதே சமயம் மாநில முதல்வராக பொறுப்பேற்பவர் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுப்பதா என எதிர்மறை கருத்துகளும் பரிமாறப்பட்டன. மேலும் சிலர் நவீன ஆடையோ பாரம்பரிய உடையோ அவரவர் வசதிக்கு ஏற்ப அணிவதை யாரும் குறை சொல்லவோ விமர்சனம் செய்யவோ கூடாது என்றனர். தேர்தலில் வரலாற்று பூர்வ வெற்றியை பதிவு செய்த விஜய் முதல் நாளிலேயே முதல்வரின் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.